உங்க யாராவது ஃபியூச்சர்ல ராணுவத்துக்கு சோல்ஜர்ஸா வரணும்னு நினைக்கிற நிறைய இளைஞர்கள் இருப்பாங்க. ராணுவத்துக்கு வரும்போது கண்மூடித்தனமா ராணுவத்துக்கு நானும் போறேன் அப்படின்ட்டு போகாம படிக்கிறதுக்கு சான்ஸ் கிடைச்சா நல்லா படிங்க. ஏதாவது ஸ்கில்ல வளர்த்துக்கங்க. நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க ராணுவத்துக்கு வாங்க. நல்லபடியா டியூட்டி செய்யலாம். நல்ல ஒரு நிலைமையில இருக்கு. ராணுவத்துக்கு வரும்போது தெரிந்து கொள்ள வேண்டியவை அப்படின்ற ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ராணுவத்துல என்னென்ன மாதிரியெல்லாம் விஷயங்கள்லாம் இருக்குது, எது மாதிரிலாம் நம்ம வந்தா நல்லபடியா இருக்கலாம், இல்ல வெறுமனே 10th முடிச்சுட்டு ஊரை சுத்தி தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு படிப்பு வராது, இனிமேல் படிக்க பிடிக்கல, நான் ராணுவத்துக்கு போறேன் ஜாலியா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு யாரும் சொல்றதாவது கேட்டுட்டு நீங்க ராணுவத்துக்கு வந்தீங்கன்னா இங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை வரும். ராணுவத்துல இருக்க சோல்ஜர்ஸ் ஒரு மாசம் லீவுக்கு வரும்போது அவங்க அங்க இங்க இருக்க கஷ்டத்தை காமிக்காம இது மாதிரிலாம் கஷ்டப்படுறோம்னு தெரிஞ்சா அவங்க யாரும் மதிக்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சந்தோஷமா ஜாலியா இருக்க மாதிரி காமிச்சிட்டு திரும்ப அழுதுகிட்டே இங்க வேலைக்கு வந்துட்டு இங்க பல கஷ்டங்கள் படுவாங்க. இது யாருக்குமே அங்க இருக்கவங்களுக்கு தெரியாது. இப்படிலாம் இருந்தனால தான் நாங்களும் இங்க வந்து பல கஷ்டங்கள் பட்டிருக்கிறோம். ஸோ இந்த விஷயத்தை அட்லீஸ்ட் வீடியோ மூலியமா பல பேருக்கு சொன்னாவது இனிமேல் வரணும்னு நினைக்கிறவங்க தெரிஞ்சுக்கிட்டா அவங்களே நல்லபடியா ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு நல்ல டிகிரி முடிச்சுட்டு ஒரு ஆபீசர்ஸா கூட வரலாம், இல்ல எஸ்ஓஸா வரலாம், இல்ல ஹவுல்தார் சிஎம், நிறைய விஷயங்கள் இருக்கு ராணுவத்துல.